ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். பிளாக் அண்ட் டெக்கரோட ஏர் ஃப்ரையர் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பிளாக் அண்ட் டெக்கரோட ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். இதை ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இது கொஞ்சமாக ஆயிலை யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த பிளாக் அண்ட் டெக்கரோட ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையருக்கான ஒரு ப்ரௌச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஏர் ஃப்ரையரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கோம். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த ஏர் ஃப்ரையருக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குங்க. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும், என்னென்ன டிஷ்ஷு எப்படியெல்லாம் நம்ம சமைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குங்க. மைக்ரோ ஓவனை தான் குட்டியாக ஏர் ஃப்ரைன்னு நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இதில் 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரே ஓப்பன் பண்ணால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்துருங்க. இப்போ இது 2 ட்ரே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரே, வெளியில் ஒரு ட்ரே. நெக்ஸ்ட்டு இந்த ஏர் ஃப்ரையரில் ப்ரீசெட் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வச்சுருக்காங்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோமோ அதோட டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். சிக்கனு, இதில் பேக்கிங் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு அப்படிங்கிறதுக்கெலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சர், அதுக்கான டைமிங் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோடை செட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சமைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ட்ரேவை எடுத்திருக்கேன். இந்த ட்ரேவை ஜஸ்ட்டு வாட்டரில் லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு இது மாதிரி ரொம்ப ஸ்க்ரப்பெல்லாம் போடாமல் இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ட்ரே நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக ஆயில் அது மேலே அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு போட போகிறேன். நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரேயில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே ஏர் ஃப்ரையரை உள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மோடு செட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட காமிக்குது. இப்போ 20 மினிட்ஸ் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்தது ஓப்பன் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணுங்க. இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது அந்த டிஸ்பிளேல உள்ள அந்த ஆஃப்ன்றது ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எண்ணெயில் பொரிக்காமல் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. லைட்டாக நம்ம ஆயில் தான் அப்ளை பண்ணணும். அப்படியே எண்ணெயில் பொரிச்ச மாதிரி செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையரில் நிறைய டிஷ்ஷு பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்து நான் ஏர் ஃப்ரையரில் என்னென்ன டிஷ்ஷு பண்ணுறோம் அப்படின்ற ஒன்று நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.